பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இருக்குன்னா கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். ஸோ கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே வந்து பெரிதாக எதிர்பார்த்துருக்க நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி. ஸோ இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனுக்குமே 1 இயருக்கு மேலே எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ டிஆர்பி வந்த கையோடவே நம்மளுமே வந்து நிறையா கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்ததாக வந்து வேகன்சிஸ் கேட்குறாங்க, எஸ்ஆர்பி கால்ஃபார் ஆகும். அதே மாதிரி டிடிசிபி வந்து மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கான அசிஸ்டன்ட் மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியாக போகுதுன்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ தொடர்ந்து வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஒரு ரீசனாக இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட வந்து முன் அனுமதி வந்து கேட்கணுன்ற ஒரு காரணத்தினால இப்போ அந்த இது வந்து ஹோல்டிங்கில் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டுக்கு ஆஃப்டர் வந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து நோட்டிஃபிகேஷனாக வெளியாகுன்ற இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் பட்ஜெட் கண்டிப்பாக இந்த நம்ம நோட்டிஃபிகேஷனை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டிஆர்பி மற்றும் டிசிசிபி சம்மந்தமாக ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம். ரெகுலர் கிளாஸஸும் இனிமேல் வந்து இருக்க போகுது. இந்த ரெகுலரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ இப்போ ரெகுலர் வந்து டிசிஎம் கோர்ஸ் படிப்பாங்களே அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது 2 days பிஃபோர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த முறை ஆன்லைனில், இதுக்கு முன்னாடி வந்து ஆஃப்லைனில் தான் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைமாக இந்த வருஷத்துலேருந்து ஆஃப்லைனில் இல்லாமல் ஆன்லைனில் ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா லாகின் பேஜ்லேயே உங்களுக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து கிடச்சிருது. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இதனுடைய வெப்சைட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வரைக்கும் நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அடுத்த கட்டமாக இந்த மாணவர்கள் வந்து இப்போயே வந்து ப்ரிப்பேர் பண்ணால் அடுத்த எக்ஸாமினேஷனால் எழுத முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த ஃபஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் வரப்போகிற கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் டிசிசிபியாக இருந்தாலும் சரி, எஸ்ஆர்பியாக இருந்தாலும் சரி, இல்லை டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள உதவியாளர் பணியிடத்துக்கும் நீங்கள் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது இதுலேருந்தே வந்துடுது. ஸோ அதனால் இதற்கு மேலே நீங்கள் காலதாமதம் பண்ணாமல் இப்போலேருந்தே ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நல்லா எஃபெக்டிவாக பண்ணுங்கள். ஸோ கம்மிங் ஒரு 3-4 monthsலேயே இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுற லெவலுக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது ஆக போகுது. ஸோ அதனால் தொடர்ந்து ப்ரிப்பரேஷனை எஃபெக்டிவாக பண்ணுங்கள். ஒரு செமஸ்டர் முடிஞ்சிச்சு, அந்த புக்கை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருவோன்ற மாதிரி நினைக்காம கண்டினியூவாக அந்த புக்கையும் ரிப்பீட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஆஃப்டர் இந்த செமஸ்டர் செகண்ட் செமஸ்டருடைய தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களும் கண்டினியூவாக அதை வந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ சர்டிஃபிகேட் இந்த டைம் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய இன்ஸ்டியூட்லேயே வந்து அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வரப்போகிற ரெக்ரூட்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, டிசிஎம் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் இந்த வருஷத்துக்கு வருமா சார்? ஸோ எப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் போன நவம்பர்லேயே வந்து போன இயற்கான ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வந்து பிப்ரவரி மாதம் வந்துருச்சு. ஸோ டிசிஎம் வந்து கரஸ்பாண்டன்ஸில் வருமா என்னென்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ அட் த டைம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசிஎம் கோர்ஸு கரஸ்பாண்டன்ஸில் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அது எந்த காரணத்தினாலையும் மறுபடியும் ரிப்பீட் ஆகலை. ஸோ இன்டிமேஷனாக ஏதாவது கிடச்சது அப்படின்னா நானே நம்ம சேனலில் வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியல் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமினேஷன் பேங்க் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல்லி அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் மீடியமும் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சாம்பிளை பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ புக்காக தான் நம்ம வந்து டெலிவரி பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ஸ்டடி மெட்டீரியல் புக்காக வந்து உங்களுக்கு கொடுக்குறது பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழ் மட்டும் பிடிஎஃபாக கொடுத்துட்டு இந்த டிசிஎம் சம்மந்தமாக இருக்கிற அந்த 10 பேப்பருமே கம்பைண்டாக எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் வைஸாக வந்து நம்ம ரெடி பண்ணி மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்களும் டிஸ்கிரிப்ஷன் ரெடி தரேன், பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கம்மிங் அப்டேட் எது வந்தாலும் நம்ம சேனல் இன்வைட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.